ஹாய். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. என்னென்னா, May 4th வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வெளிவரப்போகுது. அதுக்கு முன்னாடியே April 23 தான் நம்ம வந்து ஓட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, இப்போ என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னா, இந்த மாதிரி என்னோடய ஓட்டை வந்து மற்றவங்க திருடி போட்டுட்டாங்க, நான் வந்து ஓட்டே போடல, நான் வந்து சேலஞ்ச் ஓட்டு தான் போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. சேலஞ்ச் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலஞ்ச் ஓட்டு போட்டிருக்கேன், அதை இது பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க, அவங்களோட ஓட்டை வாங்கியிருக்காங்க, எல்லாமே ஓகே தான். பட் என்னென்னா, அது வந்து அந்த இதுவில் இருக்கும்போது ஒரு ஓட்டு இவ்வளோ அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த சேலஞ்ச் ஓட்டை கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நான் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து கள்ள ஓட்டு போட்டவனோட ஓட்டை தான் நான் எடுத்துப்பேன், உன்னோட ஓட்டை நான் எடுத்துக்க மாட்டேன், உண்மையான ஓட்டு போட வேண்டியது நீ தான், ஆனால் உன் ஓட்டை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா என்ன இதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது என்னென்ன ஜனநாயக நாடுன்னு தெரியல. எல்லாருக்குமே எல்லாமே ஓப்பனாகவே நடக்குது. நான் வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த இடத்துல இவ்வளோ கள்ள ஓட்டு நடந்திருக்கு, என் ஓட்டை இந்த மாதிரி மாற்றி போட்டுட்டாங்க, பஸ்ஸு விடலை, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன்னு இது வரைக்கும் யாருமே எதுவுமே சொல்லலை. நம்மளும் பேசிட்டு தான் இருக்கோம், பண்ணிட்டு தான் இருக்கோம். ரீஎலெக்ஷன் வைப்பாங்களானும் தெரியல. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே எது வின் பண்ணுதோ இல்லையோ நம்ம தெரியல. இப்போ அது மாதிரி வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தற்குறி டிவிகேலாம் ஒரு தற்குறி அணில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. தற்குறினா என்ன? சத்தியமாக எனக்கு தெரியலங்க. தற்குறினா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்து நாங்கள் வந்து காலகாலமாக எங்கள் அப்பா பாட்டன் எல்லாருமே வந்து நாங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம், நாங்களும் தான் ஓட்டு போடும். அது தற்குறித்தனமா? இல்லை வந்து 5 வருஷமாக என்னை இவன் நல்லா பார்த்துக்கல, ஆனால் நான் வந்து புதுசாக ஒருத்தனுக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன், அப்படி தற்குறித்தனமான்னு எனக்கு தெரியல. எது தற்குறித்தனம்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓப்பனாக நடக்குது, அது என்ன சொல்யூஷன்ன்றது வந்து அந்த பர்டிகுலர் கமிட்டி தான் வந்து முடிவு எடுக்கணும். ரீஎலெக்ஷன் வச்சாலும் ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது ஓட்டு டிஎம்கே நீங்கள் தான் ஓட்டு போட்டு உங்களோட ஓட்டை வந்து நாங்கள் எடுத்துப்போம், நாங்கள் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிப்போம், நாங்கள் இது பண்ணி தான் ஜெயிப்போம், உங்களை வேணான்னு சொல்லி தான் ஒருத்தவங்க வந்து ஓட்டே போடுறாங்க, அவங்களோட ஓட்டே வந்து போடணும்னு வராங்க. மறுபடியும் நீங்களாம் வரணும்னா அப்போ எதுக்காக இந்த ஓட்டு உரிமைன்றது? இது என்ன ஜனநாயக நாடுன்னு எனக்கு தெரியல. மக்களாகிய நீங்கள் தான் வந்து ஒரு முடிவு எடுத்து இதுக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் வந்து கொண்டு வரணும். யார் என்ன கமிட்டியோ அதுக்கு இதுக்கான ஒரு இதுவும் வந்து நீங்கள் தான் வந்து எடுத்து வைக்கணும். நன்றி.